வணக்கம் தமிழ் சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம அடுப்பங்கரை சமையல்ல கொண்டைக்கடலை குருமா, இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பூரி, சுட சுட சோறு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த சுவையான கொண்டைக்கடலை குருமாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம அடுப்பங்கரை சமையல் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான கொண்டைக்கடலை குருமாவை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? முதல் நாள் நைட்டே நான் 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்ச கொண்டைக்கடலையை அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ அந்த விசில் அடங்கட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடு ஏறின உடனே 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து லேசாக வதக்கிடலாம். நீலவாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 பழுத்த தக்காளியை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அது கூட சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து லோ ஃப்ளேம்ல 1 நிமிஷம் குக் பண்ணிட்டு நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையை அதே தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து கொண்டைக்கடலையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கொண்டைக்கடலை குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் 4 பத்து தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு 5-6 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து வேக வச்ச கொண்டைக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாக்கள் 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்குனோம்னா அருமையான கொண்டைக்கடலை குருமா ரெடி. நான் சொன்ன இதே அளவுகளோட இந்த கொண்டைக்கடலை குருமாவை உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம அடுப்பங்கரை சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.